Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 3.16 ஓட question number 7 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. y is equal to 2x square minus 3x minus 5 and hence solve 2x square minus 4x minus x is equal to 0. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ் மாதிரியே தான், அதே ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு நாமளாக சர்டைன் வேல்யூஸ் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 5 இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், y கிடைக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக டிராஃப்ட் பண்ணுவோம் பாருங்கள். -2 -1 0 1 2 3 இது சர்டைன் வேல்யூஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ அந்த வேல்யூஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி வருமா மேம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணதுனால எனக்கு இந்த வேல்யூஸ் தெரியுது. நீங்கள் முன்னாடி கொஞ்சம் வரும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு -2 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ -2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஆகும். 4 × 2 8 -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 1 × 2 2. ஸோ இங்கே 0 வருது. 2 2 ஸ்கொயர் 4 4 ஸ்கொயர் 2 8 3 ஸ்கொயர் 9 9 × 2 18. நெக்ஸ்ட் -3x பண்ணுங்கள். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 6 3 0. தென் நெக்ஸ்ட்டு -3 -6 -9 இது கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். 8 + 6 14. 14ல் 9 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 14ல் 9 போயிடுச்சுன்னா 5 அந்த பக்கம் ஒரு 1 6 வருதா. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வருது, நம்மளுக்கு சாரி இது 14ல் 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 9 வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 + 3 5 5ல் 5 போயிடுச்சுன்னா 0 அண்ட் இங்கே -5. இங்கே -8ல் 2 போயிடுச்சுன்னா -6. தென் 8ல் 6 போயிடுச்சுன்னா 2. ஸோ -3. 18ல் 9 போயிடுச்சுன்னா 9 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. ஸோ இப்போ இந்த கர்வ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா பாருங்கள். 9 அதாவது மேலேருந்து ஆரம்பித்து கீழே மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, கர்வ் மேலே ஏறிடுச்சு. ஸோ -5 -6 -3 வந்துட்டு இங்கே 4 வந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணல, இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணல. இன்கேஸ் இது இன்னுமே அப்படியே டவுன்வேர்ட்ஸில் போயிட்டு இருந்தால் இன்னும் ஒரு 3 வேல்யூஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இதை அப்வேர்ட் கொண்டு போகணும். பட் இது கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன எடுத்து எழுதணும் நம்ம, 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 5 ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு, 0 is equal to 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 6. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்கள். சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இப்போ y -0 y 2x ஸ்கொயர் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே +4x - 3x அப்போ +x வரும். இங்கே +6ல் 5 போயிடுச்சுன்னா +1 வரும். அப்போ நம்மளுடைய டேர்ம் என்ன, இங்கே y is equal to x + 1. இப்போ 3 அப்போ நம்மளுக்கு தேவையில்லை. எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ y +1 போட்டாலே போதுமா. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற இதே வேல்யூஸ் நான் கீழே எழுதுகிறேன் பாருங்கள். -2 -1 0 1 2 3. இப்போ இது கூட +1 ஆட் பண்ணி -2 கூட +1 பண்ணால் -1 1 1 0 0 + 1 1 1 + 1 2 3 4. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம தனித்தனியாக டேப்லெட் காலம் போட்டோமா. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணி நம்ம அந்த கிராஃப் எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ என்னென்ன வேல்யூஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. -2க்கு 9. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, 8க்கும் 9க்கும் நடுவில் 2. நான் இங்கே வேல்யூஸ் எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ஸ் இருக்கிறதுனால 2 4 6 8ன்னு எடுத்துகிட்டு யூனிட் ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். அப்போ 1 cm = 2 யூனிட்ஸ்னு எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு -1க்கு 0. அப்போ 0னா நம்மளுக்கு எங்கே வரும், இங்கே வந்துருமா. நெக்ஸ்ட்டு 0க்கு -5, அதாவது x 0 அப்படின்னா y -5. அப்போ பாயிண்ட் எங்கே வருது பாருங்கள். அப்புறம் 1 இருக்கும்போது -6. தென் 2க்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு எக்ஸ்க்கு 2 வரும்போது ஒய்க்கு என்ன வருது, -3 வருது. அப்போது -6க்கு அப்புறம் -3னாலே என்ன ஆகுது, நம்மளுக்கு கர்வ் மேலே ஏறுது பாருங்கள். தென் 3க்கு 4. ஸோ 3க்கு +4. ஸோ நம்மளோட கர்வ் எப்படி வருது பாருங்கள். தென் 3 4. ஓகே. ஸோ இப்போ இந்த கர்வை நீங்கள் லைட்டாக ஃப்ரீ ஹேண்ட்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது y என்ன ஈக்குவேஷனோ அதை எழுதுங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 5. ஓகே, இதுதான் நம்மள பேரபோலிக் கர்வ். அடுத்தது லீனியர் கர்வ் பாருங்கள். y is equal to x + 1.
அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னா இந்த கர்வை பிளாட் பண்ணுவோமா, -2க்கு -1, எக்ஸ் -2ஆக இருக்கும்போது ஒய் என்ன வருது நம்மளுக்கு -1. அடுத்து -1க்கு 0 அப்படின்னா இந்த டேர்ம் இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சேம் பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ இது ரெண்டு இடத்துலையும் இது வந்து கட் ஆகிறதுனால சும்மா உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதை வந்து ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ -1க்கு 0, தென் 0க்கு 1. அப்போ இங்கே இருக்குது, இது 2 யூனிட்ன்றதுனால பாதியில் வச்சுருக்கேன். 1க்கு 2, 2க்கு 3 வருது பாருங்கள், 2க்கு 3, தென் 3க்கு 4. அகைன் இதுவும் என்ன ஆகுது, 2 பாயிண்ட், அதாவது 3,4, 3,4 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. -1,0, -1,0 காமனாக இருக்குது. அப்போது இதுதான் என்னது நம்மளுக்கு கட் பண்ணுற அந்த ரெண்டு ஆக்சிஸையும் கட் பண்ணுற கர்வ் இது தான். ஸோ இப்போ இது எப்படி நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இது வந்து y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்து எழுதணும். ஸோ தேர்ஃபோர் இது கட் பண்ணுற அந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது சொல்யூஷன். தேர்ஃபோர் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் -1 and 3. ஸோ நம்மளுக்கு என்னென்ன சொல்யூஷன், இங்கே கட் பண்ண -1ம் இங்கே கட் பண்ண 3யும். ஸோ அது என்ன சொல்லியிருக்கேன், அதை டாட்ஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்வும் இந்த லைனும் கட் பண்ணுற பாயிண்ட்டு -1ம் 3யும். ஸோ அதுதான் என்னது நம்மளுடைய எக்ஸோட சொல்யூஷன். ஸோ இப்போ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.